பணியார சட்டி இருந்தால் போதும் 5 நிமிஷத்துலேயே நல்ல ருசியான ஜாங்கிரி செய்யலாம். வீட்டில் எளிமையான மெத்தடில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஜாங்கிரி செய்கிறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா 150 கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா உருட்டு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை தண்ணியில் நல்லா 2 முறை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகு காய்ச்சறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் 3 ஏலக்காய் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சிறு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்லா ஊற வச்ச உளுந்தம்பருப்பை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிக்கணும். இந்த மாதிரி பதத்துக்கு இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துட்டு அரைச்சி இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு நல்லா அடிச்சு விட்டு நல்லா பொங்க கையிலே நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா நம்மளுடைய ஜாங்கிரி பார்த்தீங்கன்னா நல்லா குண்டு குண்டாக நல்லா சூப்பராக வரும்.